கேப்டன் விஜயகாந்த் மனதை வியந்து பார்த்த அஜித்குமார். தமிழ் சினிமாவின் முடிசூடா மன்னனாக இருந்து வருபவர் அஜித்குமார். இவருடைய ஒவ்வொரு திரைப்படங்களுமே பாக்ஸ் ஆபீஸில் மிகப்பெரிய அளவில் சாதனைகளை தொடர்ந்து படைத்து வருகிறது. தற்பொழுது ரசிகர்கள் விடாமுயற்சி திரைப்படத்திற்காக ஆர்வமாக காத்துக் கொண்டிருக்கின்றனர். இந்த திரைப்படம் பொங்கல் தினத்தில் வெளியாகும் என முதலில் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் சில காரணங்களால் ரிலீஸ் தேதி தள்ளி போயுள்ளது. ரசிகர்களுக்கு இது மிகுந்த வருத்தத்தை கொடுத்திருக்கிறது. தற்பொழுது விடாமுயற்சி ட்ரெய்லர் தயாராகிவிட்டது. அதனை விரைவில் வெளியிட திட்டமிட்டிருக்கின்றனர். விடாமுயற்சி படத்தின் ப்ரமோஷன் பணிகளில் அஜித் கலந்து கொள்ள மாட்டார். அஜித் படங்களில் நடிப்பது மட்டுமே முழு கவனம் செலுத்துவார். மற்றபடி மற்ற சினிமா விழாக்களிலோ அல்லது படத்தின் ப்ரமோஷன்களிலோ கலந்து கொள்வதை தவிர்த்து வருகிறார். இதுபோல நடிகர் சங்கம் சார்பில் ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டிருந்தது. கேப்டன் விஜயகாந்த் தான் அந்த நிகழ்ச்சியை நடத்தியிருந்தார். அப்பொழுது அஜித் அதில் கலந்து கொள்ளவில்லை. அப்பொழுது கேப்டன் விஜயகாந்த் தான் நடிகர் சங்கத்தின் தலைவராக இருந்து வந்தவர். அஜித் அதில் கலந்து கொள்ளாமல் அதற்கு பதிலாக சில லட்சங்கள் எடுத்துக்கொண்டு கேப்டனை சந்தித்து பேசியிருந்தார். இவரை பார்த்ததும் கேப்டன் கொஞ்சம் கோபமாக இருந்தாராம். பிறகு ஏன் கலந்து கொள்ளவில்லை என்பதையும் தனது சட்டையை கழற்றி உடம்பில் போடப்பட்ட தையல்களை காட்டியுள்ளார். இதனை பார்த்ததும் கேப்டன் விஜயகாந்த் மிகவும் கண்கலங்கி அவரிடம் வருத்தம் தெரிவித்தாராம். அதன் பிறகு கேப்டன் விஜயகாந்த் மற்றும் அஜித் நெருங்கிய நட்பில் இருந்து வந்தனர். கேப்டன் விஜயகாந்தின் குணத்தை பார்த்து அஜித் மிகவும் நெகிழ்ந்து விட்டாராம். கேப்டனின் மறைவிற்கு தனது இரங்கலை அவர்களது குடும்பத்தினருக்கு நேரடியாக கூறியிருந்தார்.